வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வெஸ்ட்டாக பானிபூரியை சாப்பிட போகிறோம். அதனால் பானிபூரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. உடச்சி உருளைக்கிழங்கு, ஆனியன் எல்லாமே வச்சாச்சு. அம்மாவுக்கு வந்து மிக்சரை போட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு மிக்சரும் அவங்களுக்கு போட்டு வச்சுருக்காங்க. அம்மாவுக்கு வந்து ஒரு 20 பூரி வச்சுருக்காங்க. நான் ஒரு 50 பூரி வச்சுருக்கேன். அவ்வளோதான் சாப்பிட முடியும். இதுக்கு முன்னாடி பானிபூரி வீடியோ போட்டோம். 50 தான் சாப்பிட முடிஞ்சது. அதனால் 50 வச்சுருக்கோம். இது பானிபூரி வீடியோ போட சொன்னவங்களுக்காக. வாங்க சாப்பிட்லாம். நல்லா பானி கலக்கி விட்டுக்கோம். என்றைக்குங்க 50 பூரி இருக்கும். வீடியோ கட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து பானிபூரி ரொம்ப இஷ்டம். வெளியே சாப்பிட்டா நீட்டாக இருக்காது, நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா சூப்பர். பாவம் பல்லு இல்லை, மெதுவாக சாப்பிடு. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க. உடைகளுக்கு கஷ்டமாக இருக்கு. உடைச்சா எத்தனை தெரியாது. அதுக்கா கண்ணி வேணாம், அப்படி முக்கியம் சாப்பிடு. அதை சாப்பிடலாம். உடச்சி சாப்பிட்றதுதான் கஷ்டம். இந்த மாதிரி உடச்சி வச்சா எத்தனை நாள் சாப்பிடுவோம். நல்லா சாப்பிடு. அதுதான் உடச்சி வச்சு சாப்பிட்றது கஷ்டம். இது எல்லாத்தையும் உடச்சி மசாலா வச்சு வச்சுக்கோங்க, ஈஸியாக சாப்பிடுவோம். இல்லை வெடுக்கு பாய் சாப்பிட்டுக்குன்னா வயிறு அதுக்குள்ளே ஃபில் ஆயிடுச்சு. மலையில் யாரும் சாப்பிட்டோங்க சாப்பாடு. பாய் நல்லா இருக்கா? என் கைப்பக்குவம் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சாப்பிடுண்ணா. ஆனால் 20 அம்மா 2 எக்ஸ்ட்ரா வச்சாங்கல்ல, 52 இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் எண்ணி பார்த்து தெரியும். இது ஃப்ளைட் செம்மையா இவ்வளோ இருக்குன்னா சாப்பிட்டானா.
ஆல்ரெடி பானிபூரி வந்து இலையில போட்டுருந்தோம் வரிசையாக அடுக்கி வச்சு. அது சரியாக வீஸ் போகல. இப்போ அது வீஸ் போக பார்ப்போம். ம் 4 தான் இருக்குது. நீ ஸ்பீடாக சாப்பிட்ட. இதுலேருந்து 2 எடுத்துக்கோ. இப்பதான் கட்டாச்சு. ஆன் பண்ணிட்டேன். கட்டான் பண்ணிட்டு இல்லை, கரெக்டா. இதில் நான் உடச்சி வர சாப்பிட சொன்னேன். கட் ஆகிடும். 2-3 தடவை கட் ஆகிடும். நான் என்ன பண்ணுறது விடு. அதே தான். ஆனால் வீடியோ வந்து ஸ்டோரேஜ் இல்லாமல் கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கண்டினியூவாக ஒரு புடியோட கட்டானதுக்கு சாப்பிட்டு போகணும். ஸ்டோரேஜ் தான் நமக்கு ஃபுல்லாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. இதில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் மத்தியா வாய்ஸை. அப்போ நீ சொன்னது எப்படி இருக்கும்? அப்போ நான் பார்த்துக்கிறேன். அது சவுண்ட் அதில் இருக்கும். அங்கே பஸ்ட்டு அது வந்துச்சு. தங்கப்பதக்கம் கொடுக்குமா? ஜெயிச்சல வந்து அவள் விட்டுருவோம். ம் நீ 25, நான் 50. எதுக்கு நான் என்ன இருக்கிறா? பானிபூரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று ஸ்டோரேஜ் வந்து இல்லாதனால உடல் டக்குன்னு கட் ஆகிடுச்சு. அது ஸ்டோரேஜை க்ளீன் பண்ணி திருப்பி என் ஒய்ஃபு கையில் எடுத்துகிட்ருக்காங்க. நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு. என்னால் ஒரு 9 பானிபூரி சாப்பிட முடிஞ்சது. அம்மா வந்து எனக்கு பாதி 25 சாப்பிட்ருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.